பிரெட் அண்ட் மில்க்க வச்சு ஒரு ஈஸியான ஸ்வீட் வீட்லயே செய்யலாம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் அருமையா வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து மில்க் வந்து ஹீட் பண்ணி எடுத்து விடுங்க. அதுக்கு தேவையான அளவு சுகர் நிறையவே ஆட் பண்ணிக்கங்க. நம்ம அதில ஒரு 4 ஸ்பூன் பால் தனியா எடுத்து வச்சு அதில வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து நம்ம ஹீட்டான பால் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில கிடைக்கும். அதுக்கு ஒரு வந்து நான் வந்து நார்மலா வீட் பிரெட் தான் எடுத்திருக்கேன். நீங்க மைதா பிரெட் வேணாலும் எடுத்துக்கங்க. எனக்கு வீட் தான் பிடிக்கும். அதனால அத எடுத்திருக்கேன். மீன் டைம்ல இன்னொரு சின்ன பவுல்ல வந்து ஃப்ரெஷ் கிரீமும் அது கூட வந்து கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மில்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் எல்லாம் வந்து ஒரு கண்டெய்னர்ல மூவ் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம ஹீட் பண்ணி எடுத்திருந்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண மில்க் வந்து அது கூட ஆட் பண்ணிங்க. அப்படி லேயர் லேயரா பிரெட்டை வந்து ஸ்லைஸ் பிரெட்டை வந்து அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி ஒரு 3 லேயர் வந்ததும் நான் வந்து என்கிட்ட இருந்த எல்லா மில்க்கையுமே அதில் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து நட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வீட்டில் அதை சாப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டுக்கிட்டு ஒரு ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அப்படி அருமையா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டமான இன்கிரீடியன்ஸ்லாம் இல்ல. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸ்வீட் கிரேவிங்ஸ்லாம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பாய்.